வேலூரில் பெண் காவலர் கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லையா என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் தலைமை பெண் காவலராக பணியாற்றிய தாமரை செல்வி பணி முடித்து வீடு திரும்பிய போது கணவர் அரவிந்தனால் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். குடும்ப பிரச்சினை தொடர்பாக இருதரப்பிலும் காவல்துறையின் கவனத்திற்கு புகார்கள் சென்றிருந்ததாக கூறியுள்ள அவர், பிரச்சினை உயிரை பறிக்கும் அளவுக்கு தீவிரமடைந்ததை தடுக்க காவல்துறை எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருபுறம் குடும்ப தகராறு தொடர்பான புகார்கள் காவல்துறையின் கவனத்திற்கு வருகின்றன, மறுபுறம் அதே குடும்ப சூழலில் ஒரு பெண் காவலரின் உயிர் பறிப்படிக்கப்படுகிறது. எச்சரிக்கை மணிகள் ஒலித்த பிறகும் ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தால் அந்த தவறுக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். தாமரை செல்வியின் மரணத்திற்கு நீதி மட்டுமல்ல, இந்த மரணத்திற்கு வழிவிட்டிருக்கக்கூடிய அலட்சியத்திற்கும் பொறுப்பு கூறல் வேண்டும் என்று வேல்முருகன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.